சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பலாலி வைத்தியசாலை காணியை விடுவிக்க முடியாது, பாதுகாப்பு அமைச்சு திட்டவட்டம். யாழில் உயர் பாதுகாப்பு வலிய காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டம். யாழில் இளைஞன் கடத்தப்பட்டு சித்திரவதை, சிக்கிய ஆபத்தான கும்பல். யாழ் பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதியின் அவதூறு வழக்கு, நீதிமன்றத்தின் உத்தரவு. நீர்கொழும்பு சிறை கலவரம், நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் முன்னாள் மாணவிகள் முகநூல், டிக்டாக் மற்றும் யூடியூப் சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட 14 பேரை எதிர்மனுதாரர்களாக கொண்டு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் யாழ் பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கலைப்பீடாதிபதியான சிவசுப்பிரமணியம் ரகுராம் தன்னை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியதாக முன்னாள் பல்கலைக்கழக மாணவியும் 2 வருட காலமாக தற்காலிக உதவி விரிவுரையாளராகவும் கடமையாற்றிய பெண்ணொருவர் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்ததை அடுத்து பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் குறித்த முன்னாள் மாணவியுடன் உரையாடிய தொலைபேசி ஒலிப்பதிவென சில ஒலிப்பதிவுகள் டிக்டாக் தளம் மற்றும் முகநூல்களில் பகிரப்பட்டன. இந்நிலையில் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் பிரிவு 20 கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராமால் கடந்த 1ஆம் திகதி வழக்கு தொடரப்பட்டுள்ளதுடன் அதில் 14 பேர் எதிர்மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். குறித்த 14 பேரில் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள மாணவி, அவரது நண்பியான முன்னாள் மாணவி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோருடன் இணையீட்டாளர்களாக யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் ஆகியவை மனுதாரர் தொடர்பிலான தடை செய்யப்பட்ட கூற்றுகளை பிரசுரித்தமைக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வழக்கில் நிபந்தனையுடனான கட்டளையை பிறப்பிப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்காக வழக்கினை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமைக்கு திகதிக்கு மன்று திகதியிட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எவ்வித கட்டளைகளும் வழங்கப்படாது வழக்கினை எதிர்வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மன்று உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் அமைதி வழியில் போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்று 12வது வாரமாகவும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வலிவடக்கு பலாலி மயிலிட்டியை சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. தமது 650 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்த நிலையில் இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், காணி உரிமையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திட்டமிட்டு வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் அபாயகரமான கூறிய வாள்களுடன் 5 யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் யாழ்ப்பாணத்தின் பிரபல வர்த்தக நிறுவனம் ஒன்றிற்கு உரியதாக சந்தேகிக்கப்படும் கார் ஒன்றும் குறித்த சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து தெரிய வருகையில், யாழ் இந்து கல்லூரிக்கு அண்மையில் கடந்த 5ஆம் திகதி ஒரு இளைஞனை 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்று கடத்தி சென்றது. கடத்தப்பட்ட இளைஞனை கைதடிக்கு கொண்டு சென்ற சம்பந்தப்பட்ட கும்பல் அந்த இளைஞனை உடைகளை களைந்து சித்திரவதை செய்தபின் காயங்களுக்குள்ளான நபரை யாழ் பொஸ்கோ பாடசாலை அருகில் கொண்டு வந்து விடுவித்துள்ளனர். இந்நிலையில் கார் வேகமாக ஓட்டி சென்ற போது வீதி கடமையிலிருந்த காவல்துறையினர் இடைமறித்த போது நிறுத்தாது வேகமாக சென்றுள்ளது. சந்தேகமுற்ற காவல்துறையினர் குறித்த காரை துரத்தி சென்று இடைமறித்து சோதித்த நிலையில்
அதற்குள் இருந்து கூரிய வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் காரின் கதவு மற்றும் ஆசனங்களில் இரத்தக்கரையும் அவதானிக்கப்பட்டுள்ளதோடு ஆணொருவரின் சட்டையும் இரத்தக்கரையுடன் மீட்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் குறித்த ஐவரிடமும் விசாரணை நடத்தியதில் 2.5 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை விசாரணையில் கடத்தலுடன் தொடர்புடையதாக பாதிக்கப்பட்ட இளைஞன் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் யாழ்ப்பாணம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவிரத்னவின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பலாலி ராணுவ வைத்தியசாலை அமைந்துள்ள காணியை ராணுவ பராமரிப்பில் இருந்து விடுவிக்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. பலாலி பகுதி அதி அவதானிப்பு மிக்க பாதுகாப்பு வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த நடைமுறை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கருத்து வெளியிட்ட அவர், இந்த வலயத்திற்குள்ள 1661 ஏக்கர் காணியை சட்டத்தின் பிரகாரம் ராணுவத்திற்கு உரித்தாக்குவதற்கும் காணி உரிமையாளர்களுக்கு காணி அமைச்சினூடாக இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அவசியமற்ற காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படுகின்றன. 2009 முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த 64,663 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 692 ஏக்கர் காணிகளை விடுவித்தோம். எதிர்வரும் ஓரிரு மாத காலப்பகுதியில் 243 ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களின் காணிகளை ராணுவத்தினர் கையகப்படுத்தவில்லை. அத்தியாவசிய தேவை மற்றும் பாதுகாப்பு காரணிகளின் நிமித்தம் இந்த காணிகள் பயன்படுத்தப்படுகின்றன. பலாலி விமான நிலையம் 774.98 ஏக்கர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் விமான நிலைய அபிவிருத்தி பணிகளுக்காக மேலதிகமாக காணிகள் தேவைப்படும் என்று சிவில் விமான சேவைகள் அதிகார சபையானது விமானப்படையூடாக பாதுகாப்பு அமைச்சிற்கு அறிவுறுத்தியுள்ளது. காணி அமைச்சு, நில அளவை திணைக்களம், முப்படை மற்றும் பிரதேச செயலக பிரிவுகளை ஒன்றிணைத்து பொதுக்கொள்கை அடிப்படையில் முரண்பாடற்ற வகையில் இந்த கோரிக்கைக்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளோம். இந்த பகுதியில் ராணுவத்தினர் பயிற்சிகை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை. தமது சுய தேவைக்காகவே பயிற்சிகை நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இது வியாபார நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதல்ல. பலாலி ராணுவ வைத்தியசாலை கட்டடத்தை புனரமைக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. இந்த வைத்தியசாலை 27.9 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வைத்தியசாலை புனரமைப்பிற்கு 99.3 மில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டு 55 மில்லியன் ரூபாய் இதுவரை செலவிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 42.11 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முப்படையின் பயன்பாட்டில் உள்ள தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த காணிகளை தற்போது விடுவிப்பதற்கான இயலுமை கிடையாது என சுட்டிக்காட்டியுள்ளார். நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குழு தீர்மானித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு ஏற்பட்ட வன்முறை சம்பவம் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் தமது கடமையையும் பொறுப்பையும் அவர் நிறைவேற்ற தவறியுள்ளதாக தெரிவித்தே இவ்வாறு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. அதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் வைத்து குறித்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5-6 திகதிகளில் இடம்பெற்ற மோதல்களில் 8 சிறைச்சாலை அதிகாரிகளும் 20 கைதிகளும் உட்பட 28 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகம் தற்போது ஒரு குற்ற பிரதேசம் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் இந்திய அறுசுவை உணவுகளின் அற்புதமான சுவையை அனுபவிக்க வாருங்கள். பாரிஸில் அமைந்துள்ள பாரத் ரெஸ்டாரண்டில் உங்கள் கொண்டாட்டங்களுக்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப தரமான சாப்பாடுகள் செய்து தரப்படுகின்றன. குடும்ப விழாக்கள், பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் மற்றும் அனைத்து சிறப்பு நிகழ்வுகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு +33 1 42 093 584 அல்லது +33 1 58 20 06 20. பாரத் ரெஸ்டாரண்ட், குடும்பத்துடன் வந்து சுவையுடன் மகிழுங்கள். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.